நண்டு கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பெரட்டி மூடி வச்சிடணுங்க. ஒரு 1/2 கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாட்டர்டே சண்டே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க. சின்ன குழந்தைகளே பழகிருங்க, சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கோழி சிக்கன் எல்லாம் சாப்பிட்றதோட இது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இது கொஞ்சம் சூடு தான், இருந்தாலும் நல்லதுங்க சாப்பிட்றது. சளி நல்லா இறக்கும், நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்கும் நண்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சூப்பராகிட்டு நண்டு கிரேவி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பல்வேறு காட்டு நண்டுங்க. பல்வேறு காட்டு நண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. கிரேவி பண்ணாலும் சரி, குழம்பு பண்ணாலும் சரி, பிரியாணி பண்ணாலும் சரி, டேஸ்ட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க 1 கிலோ நண்டு. அவங்க ஹஸ்பண்ட் அங்கே போயிருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உயிரோடு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கங்க. நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. நண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாட்டு இன்றைக்கி நண்டு வாங்கி கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீனுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. நான் அங்கே உள்ள மீன் சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி நண்டு கிரேவி பண்ண போகிறேன். நண்டு கிரேவி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பல்வேறு காட்டு நண்டுங்க எப்படி கடன்னு ஓடுது பாருங்கள். பிடிக்க முடியாது, அதோட ஸ்பீடாக ஓடுது. இந்த கொடுக்கு வச்சு இடிக்கிறோங்க, இடிக்கிட்டு விடவே செய்யாது. அதனால் யாரும் பிடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இது வெந்நியை சூடு பண்ணி நம்ம ஊற்றி மூடி வச்சோம்னா அப்படியே செத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உடைக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். நல்ல சூடான வெந்நியை ஊற்றி வச்சுடுங்க. நல்ல பரும்பரு நண்டுங்க, எப்படி கடிக்கி பாருங்க. பார்த்தீங்களா? சொல்லுவாங்க பாருங்கள், நண்டு கொளுத்துனா குண்டுக்குள்ளே கிடக்காதுன்ன மாதிரி அது குண்டுக்குள்ளே கிடக்க மாட்டாங்க, ஓடுது பாருங்கள். யாருக்கெல்லாம் நண்டு கிரேவி குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு கிரேவி பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நண்டு கிரேவி பண்ணதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க. ஒரு கடாய் இந்த மாதிரி பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும், நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க, எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம சோம்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயங்க, பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. அப்புறம் சின்ன வெங்காயங்க, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 1 கிலோ நண்டுனால அதுக்கு தகுந்தபடி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டு யாராவது ஏதாவது தருவாங்களான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் மீன் வாங்கியாச்சுன்னா எனக்கு சேர்த்து வாங்கி தருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கே போயிருந்தாங்க பல்வேறு காடுக்கு. போன இடத்துல அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்த இடத்துல 1 கிலோ நண்டு எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வைக்க தெரியாது, அதனால என்கிட்ட வச்சு கேட்டிருக்காங்க. பாதி அவங்களுக்கு கொடுத்துட்டு பாதியை நான் எடுக்கணுங்க. அவங்க வந்து நண்டு சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்காண்டி இன்னைக்கு கிரேவி பண்ணுறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருந்ததுன்னா அப்படியே போடுங்க, அது இல்லைன்னா கொஞ்சம் அரைச்சி போடுங்க, நல்ல கிரேவி கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா அரைச்சி வச்சுருக்கேன். கல் மாதிரி இருந்ததுன்னா வதங்காதுங்க சீக்கிரத்தில். கொஞ்சம் நல்ல வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வரதுலையும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தழை போட்டாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போ அரைச்சாலும் சரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க. உப்பு போடாதீங்க, நிறைய பேர் உப்பு போட்டு அரைப்பாங்க. உப்பு போட்டேன்னா தண்ணி விட்டு வந்துடுங்க. அதனால் உப்பு போடாமல் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம எப்படி அரைக்கமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. மஞ்சள் ஆட் பண்ணீங்க, அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி லைட்டாக போட்டால் போகிறோம். அரைச்சி பண்ணுங்கள்.
இஞ்சி பூண்டு 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போவுமே இந்த கறி குழம்பு வாசனை வந்தாச்சுங்க இஞ்சி பூண்டு போட்ட உடனே. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளிங்க. ரொம்ப புளிப்பு போடக்கூடாது, அதனால் 2 தக்காளி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. இது கூட போட்டு வதக்குறீங்கன்னா நல்லா பச்சை வாடை போயிடும், உங்களுக்கு கலராகவும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக போடணுங்க. சளி இருக்கிறவங்க வந்து நண்டு கிரேவி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சளியை வந்து நல்லா இறக்கிடுங்க. அதனால் கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டு வரமிளகாய் தூளை கம்மியாக போடுங்க. நல்ல சளிக்கு இதமாக இருக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம வரமல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வரமல்லித்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் ஒன்று போல் இருக்குங்க, அதனால் பார்த்து போடணும். 2 ஸ்பூன் வரமல்லித்தூள் போட்டிருக்கேன். தேங்காய் வேணால் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் போடாமல் தான் பண்ண போகிறேன். பெப்பர் பொடி போட்டு பண்ண போகிறாங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டிலே அரைச்ச மஞ்சள் தூளுங்க. வீட்டிலே அரைச்சி வைங்க. 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒருக்க அரைச்சா போதுங்க. கடையில் வந்து கொஞ்சம் கலர் பொடி போடுவாங்க, டார்க்காக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லதும் கூட வீட்டில் அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக அரைக்கிறது. 1 கிலோ மஞ்சள் வாங்கினேன்னா 1 வருஷம் அதிகமாகவே போகுங்க உங்களுக்கு. நல்லா காய போட்டு அப்படியே கொடுத்தேன்னா அரைச்சி தந்துடுவோம். நம்ம உடைக்க கிடைக்க ஒன்றுமே செய்யண்டாங்க. அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி தந்துடுவாங்க. இந்த மாதிரி அரைச்சி வாங்கி வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் பச்சை வாடை போயிடுச்சு. இதில் வந்து நம்ம நண்டு ஆட் பண்ணிடலாங்க. நண்டில் வந்து எத்தனையோ நண்டு இருக்குங்க. இது வந்து கருப்பு நண்டு, சிவப்பு நண்டு வரும், பால் நண்டு வரும். பால் நண்டு வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. அது கிடைக்காது சீக்கிரத்தில். அது கிடைச்சிச்சின்னா வச்சு சாப்பிடுங்க. ஆஸ்மா இருக்கிறவங்கெல்லாம் இந்த பால் நண்டு வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. மூளை வேதிக்கு வந்து சாப்பிடலாம் பால் நண்டு வந்து. அப்புறம் நிறைய சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நிறைய மருத்துவ குறிப்பு தெரியுங்க, அதனால எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வயசாயிருச்சு. இன்னும் அம்மா வீட்டில் என்ன காய்ச்சி தான் தேய்க்கும் தலைக்கலாம். எனக்கும் காய்ச்சி வந்து தேய்க்கிறனால தான் எனக்கு முடியுதுன்னு அரைக்கலாங்க. எல்லாரும் டை அடிக்கான்னு கேட்காங்க. நான் டை ஒன்றுமே அடிக்கல. அந்த அப்போ தேய்ச்ச எண்ணெய்ங்க, மலங்காட்டில் போய் பச்சையிலெல்லாம் பறிச்சிட்டு வரும் அம்மா. பறிச்சிட்டு வந்து காய்ச்சி தேங்காய் பால் விட்டு காய்ச்சி, பசும்பால் ஊற்றாது, தேங்காய் பால் விட்டு காய்ச்சி. முடி நிறைய இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ முடியும் போயிட்டு பாம்பேக்கு போன உடனே அங்குள்ள தண்ணிக்கு நல்லா தான் இருந்தது. அப்புறம் டெலிவரி ஆன பிறகு குழந்தைகளை பார்க்க வைக்கிறதுன்னா அந்த தலையை பேணாமல் அப்படியே கழிஞ்சு போயிட்டுங்க. அங்கேயும் நல்ல தண்ணி, பாம்பேயில் வந்து மழை தண்ணி தான் நல்லாயிருக்கும், ஃபில்டர் தண்ணி மாதிரி இருக்கும். உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காணலன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க. எங்கள் அம்மா இன்னும் கை பக்குவம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த காலத்து சாப்பாடு, அந்த காலத்து வெந்நி தான் எங்கள் அம்மா நிறைய ஊற்றும். கொதிக்க கொதிக்க ஊற்றும் பாருங்க, முதுகுலெல்லாம் செவந்துருங்க. அப்படியே முதுகெல்லாம் செவந்துரும். அந்த அளவுக்கு சூடாக ஊற்றும். டெய்லி வெந்நி வச்சு ஊற்றும்.
அந்த மாதிரி ஊற்ற போய் தான் உடம்பு இன்னும் உழைக்கி. நம்ம கால் வலி கை வலி இருந்தாலே எண்ணெய் தேய்க்க மாட்டோம், வெந்நி ஊற்ற மாட்டோம். எங்கள் அம்மா இன்னும் எண்ணெய் காய்ச்சி தான் வச்சு தேய்க்காங்க. கால் கை வலிலாம் உண்டு, இன்னும் எண்ணெய் காய்ச்சி தேய்ப்பாங்க. 7-8 எண்ணெய் ஊற்றி அப்புறம் பச்சையில் நிறைய பறித்து எல்லாம் போட்டு காய்ச்சி தேய்ப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்க 2 வருஷத்துக்கு ஒருக்க காய்ச்சி வச்சுக்கிடுவாங்க. காய்ச்சி வச்சுருந்து கை கால் வலிக்கு போட்டு தேய்ச்சி எடுத்துருவாங்க. மருந்து மெடிக்கலெல்லாம் வாங்க மாட்டாங்க கடையில், வீட்டிலே தயார் பண்ணி தேய்க்கும். அவ்வளோ வயசாகி இன்னும் அம்மாவே செஞ்சுட்டு இருக்கு. நம்மளாம் அவங்க வயசு வரைக்கும் இருக்கமோ இல்லையோ அது வேற இருக்குது. அப்புறம் நடமாடுதமோ என்னமோ அது வேற இருக்குங்க. அந்த காலத்து ஆளுக்கு வந்து சாப்பாடு நல்ல சாப்பாடு, இப்போ வந்து சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடையாது. அதனால சாப்பாட்டுலேயே நோயெல்லாம் வருதுங்க. இப்போ உள்ள சாப்பாடு வந்து ஆரோக்கியமே கிடையாது. அப்போ வந்து இயற்கையாட்டு விளைய வச்சு இயற்கையாக சாப்பிட்டாங்க. 2 உப்பு காணாது போட்டுக்கலாம். போட்டாச்சுங்க. நண்டு கிரேவி ரெடி. எங்கே உள்ள நண்டு எங்கே வந்து சட்டியில் வேகுது பாருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி கிரேவி மாதிரி எடுக்கணுங்க. அப்படியே எடுத்து அந்த மசாலாவோட சாப்பிடுற மாதிரி செஞ்சுக்கிடணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. வீடு வேற காலி பண்ணணும், அது வேற டென்ஷனாக இருக்குங்க. ஜாமான்லாம் எப்படி ஒதுக்கி கொண்டு போகிறோன்னா தெரில. வீடு பார்த்தாச்சு, காலி பண்ண வேண்டியதான். 4-5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வா, சூப்பரான நண்டு கிரேவி ரெடிங்க. பாலக்காட்டு நண்டு கொதிக்குங்க தக தகன்னு. பெப்பர் பொடி போட்டுக்கலாம் 2 ஸ்பூன். பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, நல்லாயிருக்கும். பெப்பர் தான் நல்லா சளியை இறக்குங்க. நல்லா சொல்லு புளுன்னு இருக்கணும், இருந்தால் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போடுங்க, நல்லா மணமாக இருக்குங்க. கறி குழம்பு சுவையில் மணமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. பெப்பர் பொடி போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கிண்டி கொடுங்க. அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி கிண்டி இறக்குனோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சோத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிடணுங்க. நான் இன்றைக்கி சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், என் ஃப்ரெண்டுக்காண்டி இன்றைக்கி வச்சு கொடுக்குறதுக்காண்டி வச்சுருக்காங்க. மாசமாக இருக்காங்க, சரி அவங்களுக்காண்டி வச்சு கொடுப்போன்ட்டு வச்சு கொடுக்கேன். அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க. சரி, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வச்சாச்சு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு பெரட்டி மூடி வச்சிடணுங்க. ஒரு 1/2 கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாட்டர்டே சண்டே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க. சின்ன குழந்தைகளே பழகிருங்க, சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கோழி சிக்கன் எல்லாம் சாப்பிட்றதோட இது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இது கொஞ்சம் சூடு தான், இருந்தாலும் நல்லதுங்க சாப்பிட்றது. சளி நல்லா இறக்கும், நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்கும் நண்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சு. நான் அன்றைக்கி சாப்பிட மாட்டேன், அதனால் இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி வீடியோ எடுக்கல, அப்படியே எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கங்க. இதான் நண்டு கிரேவி. நீங்களும் பண்ணுங்கள்,
சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.